கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். நாயை விட கேவலமாக நினச்சிப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க லேர்னிங்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், என்னென்னா கடன் வாங்காதான்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நம்ம கையில் காசு இல்லை, சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் வாங்குறத தவிர்த்துறோம். கடனே வாங்கக்கூடாது. அதுக்கடுத்து என்னென்னா, ஹெல்த்தியாக நம்ம உடம்பை வச்சுக்கணும். இந்த ஒரு பீரியடில் தான் வந்துட்டு நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஹெல்த். ஏன் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மனம் உடைந்து மனம் வருத்தத்தில் இருக்கிறது, காசு இல்லாமல் இருக்குன்னா ஒரு சோகமாக மயமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஒருத்தரை பார்க்க முடியாது, ஒரு மாதிரி கிரியேட் ஆகி அதுவே வந்து ஒரு பெரிய டயர்னஸ் உருவாக்கி ஒரு பாடியை வீக் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு எப்படி ஹெல்த்தியாக இருக்குங்கிறத கற்றுக்கணும். 2 விஷயம். ஒன்று வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் ஹெல்த்தியாக எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்கணும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, பணம் சம்பாரிச்சிட்டீங்க, ரைட்டா, எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கையில் பணம் கிடையாது, சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கும்போது செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான 2 விஷயம். ஒன்று வந்துட்டு கடன் வாங்காமல் இருப்பது, இன்னொன்று உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, லாங் லிவிங் தான் எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார். லாங் லிவிங், நீ எவ்வளோ நாட்கள் வாழ்கிறாய் ஹெல்த்தியாக, அதுதான் வந்து உங்களுடைய வின்னிங். நீ அந்த டைமில் நீ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிற, எவ்வளோ புகழ் வச்சுருக்க, சக்ஸஸாக இருக்க, அவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னாங்கலாம் கிடையவே கிடையாது. நீ எவ்வளோ லாங்காக வாழ்கிற வித் ஹெல்த்தியர் லைஃப், அதுதான் முக்கியம். ஸோ இதுக்குள்ளே வந்துடுது. அப்போ நம்ம லாங்காக வாழணும், ஹெல்த்தியாக வாழணும். ஏன் அப்படின்னா நம்ம டைமுக்காக வெயிட் பண்ணணும். அந்த டைம் எப்படியோ உங்கள் டைம் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த டயத்தை நம்ம அச்சீவ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்போ கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கணும். கடன் தொல்லைகள் தான் வந்து நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிடும், வேற ஒரு ஜோனுக்கு கொண்டு போயிடும். அது இல்லாமல் இருக்கணும். இது 2 விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதோ செய்கிறதோ நம்மளால் முடியாது. ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, ஒரு நல்லா ஜுவல்ஸ் போட்டுக்க முடியாது, இல்லை ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசு கொடுக்க முடியாது. இது எல்லாமே தேவையில்லாத ஒன்று. உங்களுக்கு தகுதிக்கு மீறி கையில் பணம் இல்லை, சூழ்நிலை சரியில்லைங்கும் போது இந்த அன்பளிப்பு கொடுக்குறத முழுமையாக தவிர்த்துறது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், காது குத்துக்கு போகிறோம், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க, இருக்கிற நகையில விட்டுரு, இல்லை கடன் வாங்கி பண்ணுறது, இதெல்லாம் பச்சை துரோகம். செய்யவே கூடாது. நம்ம வந்து கடன் வாங்கி தன்னுடைய இருக்க ஒரு பொருளை அழித்து இன்னொருத்தருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதை பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து மேற்கொண்டு நம்மள ப்ரெஷருக்கு போதும், நம்மளை வெளியே வரவே கூடாது. ஸோ இதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ சொசைட்டியை அப்படியே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத அதே பர்சனாலிட்டியோட தான், அந்த திமிரோட தான் போய் ஒரு சொசைட்டியை பார்க்கணும். இந்த சூழ்நிலை என்ன வரும் அப்படின்னா, நாயோட கேவலமாக மதிக்கும்போது ஒரு வெறித்தனம் வரும். அப்போ எப்படியாவது இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துடணும், இவங்களுக்கு ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறபோது அந்த பிரச்சனைக்குள்ளே நின்றுக்கிட்டே இருப்போம். கேட்டால் வெறித்தனம் ஓகே தான், ஆனால் அந்த வெறித்தனத்தை நீ என்ன செஞ்சாலும் அது பெரிய சக்ஸஸாக மாறாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதான் சொன்னேன், லாங் லிவிங் வித் ஹெல்த்தியர் லைஃப் வரும்போது, உன் டைம் வரும்போது இந்த வெறித்தனம் எல்லாமே வந்து சக்ஸஸாக மாறும். ஸோ சும்மா போய் திறக்காத வீட்டில் போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு டைமே ஒர்க் அவுட் ஆகலை, சூழ்நிலையே உங்களுக்கு ஃபேவராகவே இல்லை. அப்போ உங்கள் வெறித்தனத்தை காட்டிகிட்டே இருக்கும்போது நீங்கள் டயர்டாகாதீங்க. ஸோ கடன் வாங்காதீங்க, ஹெல்த்தியாக இருங்க, லாங் லிவிங்கை டார்கெட் பண்ணி போங்க, சொசைட்டியை அப்படியே ஃபேஸ் பண்ணுங்கள். அதுதான் அழகுங்கிறது எப்படின்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிச்சு போய் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு தில்லா போகிறதுலாம் கிடையாது. நான் எப்படியோ அப்படியே போய் ஃபேஸ் பண்ணுறதை பார்த்தீங்களா, அவன் தான் தில்லு, அவன் தான் சூப்பர். இங்கே எனக்கு தெரிஞ்சு அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன், அவன் தான் மிகப்பெரிய சக்ஸஸ்னா ஒரு ஆள். சக்ஸஸ் ஆன பிறகு எல்லாம் செய்வது இயற்கை. எல்லாருமே நேச்சுரலாக வெண்ணிலா வாழ்க்கை. ஆனால் ஒன்றும் இல்லாத போது தன்னை அப்படியே காட்டிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சிறப்பான ஒரு ஆள், அவன் தான் பாராட்டக்கூடிய ஆள். ஓகே, தேங்க்யூ.